ஏங்க, நான் சாமி கிட்ட என்ன வேண்டுனேன் தெரியுமா? அடுத்த 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் என் கணவரா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். இப்போ நீங்க என்ன வேண்டுனீங்க? எனக்கு இதுவே கடைசி ஜென்மமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். உங்களால ஒரு வேலையும் உருப்படியா பண்ண முடியாதா? இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? நேத்திக்கு நீங்க தானே இந்த சிலிண்டர் மாத்தி விட்டீங்க. ஆமா, அதுக்கு என்ன? இப்ப பாருங்க, சோறு குழஞ்சிடுச்சு, குழம்பு அடி புடிச்சிருச்சு. அடி பாவி. கோச்சிக்கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 நாள் ஆச்சு, ஒரு போனும் பண்ணல. சரி, நம்மளே போன் பண்ணி பேசுவோம். ஹலோ, சொல்லுங்க. ஓ, நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடு. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. ஒரு டீ கப்பை எடுத்து தரையில போடுங்க. போட்டுட்டேன். இப்போ அது உடைஞ்சி இருக்கும். அத உங்களால ஒட்ட முடியாது. அந்த மாதிரிதான் என் மனசும் ஏற்கனவே உடைஞ்சிருச்சு. மறுபடியும் ஒட்டாது. சனியனே, அது பிளாஸ்டிக் கப்பு. நீ வராத உங்க அம்மா வீட்லயே இரு. என்னங்க, எழுந்திருங்க, எழுந்திருங்க, எழுந்திருங்க. பக்கத்து தெருல புதுசா ஒரு கடை திறந்திருக்காங்க. அங்க பட்டு புடவை 15 ரூபாய், பனாரஸ் புடவை 10 ரூபாய், அப்புறம் காட்டன் புடவை 5 ரூபாய்னு ஆஃபர் போட்டிருக்கான். எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க. நான் போய் 50 புடவை அள்ளிட்டு வந்துட்டேன். ஏய், பித்தள டப்பா மூஞ்சி, அது அயன் பண்ற கடை. இந்த நேரத்துல யார் உங்களுக்கு பியூட்டிஃபுல்னு மெசேஜ் பண்றது? மூதேவி, அது பேட்டரி ஃபுல்னு வந்த நோட்டிபிகேஷன் டி. எதுக்கு இப்போ மூஞ்சை இப்படி கடுகடுன்னு வச்சிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, அவர் பொண்டாட்டி கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. அந்தால அவன் பொண்டாட்டிய வழி அனுப்ப வந்திருக்கான். நான் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. லட்சுமி, நான் ஒண்ணு சொல்லவா? என்ன? 30 வருஷத்துக்கு அப்புறம் உன் சமையல்ல ஒரு மாற்றம் தெரியுது. அப்படியா? என்ன மாற்றம்? அதுல எல்லாம் சாப்பாட்டுல கருப்பு முடி வரும், இப்போ வெள்ளை முடி வருது. அடியே, மரியாதையா கிரிக்கெட் மேட்ச் வை. முடியாது. என்ன பண்ணுவ? பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறேன்? நீ எந்த சேனலை வைக்கிறியோ அந்த சேனலையே பாத்துக்கிறேன். இந்தாங்க, உங்களுக்காக பாயாசம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. உலகம் பூரா போய் தேடினாலும் என்ன மாதிரி ஒரு மனைவி உங்களுக்கு கிடைக்க மாட்டா. எனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு, மறுபடியும் உன்ன மாதிரியே தேடுறதுக்கு. அண்ணே, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என் பொண்டாட்டி 3 மாசத்துக்கு என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு சந்தோஷப்படணும் அண்ணே. ஏன் இப்படி அழுவுறீங்க? இந்த 3 மாசம் என்னையோட முடியுதுப்பா. நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்களா? ஒன்ன கூப்பிடுங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அவர் சொன்னது அப்போ புரியல, இப்போ புரியுது. சார் சார், என் பொண்டாட்டிய காணோம் சார். யோ, இது போஸ்ட் ஆபீஸியா? ஐயோ, சந்தோஷத்துல எங்க போகுதுன்னு தெரியலையே. ஏங்க, நமக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச புரோகிதர் இறந்துட்டாரா? ஆண்டவன் இருக்காண்டி, செஞ்ச பாவம் சும்மா விடுமா? நான் குடிய விட்டதுக்கு காரணமே என் வைஃப் தான். என்னடா சொல்றேன்? ஆமாடா, குடிச்சா 2 தெரியறான். ஒன்னே என்ன சமாளிக்க முடியாது, இதுல 2 வந்தா என்ன ஆகுது? அதான் குடிய விட்டுட்டு. இந்தியாவுல 65% ஆண்கள் கொண்டாட்டி பேச்சு கேட்டு வாழ்றாங்க. அப்ப மத்தவங்க? அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுட்டு